தீபாவளி வந்தாச்சு. உங்க வீட்டு பலகாரங்கள் ருசித்திட எஸ்பிஎஸ் அக்மர் கடலை மாவு, அரிசி மாவு மற்றும் முறுக்கு மாவு தான் பெஸ்ட் சாய்ஸ். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் ஷோ. சார், இந்த கிரிப்டோ கரன்சிஸ் வந்து சொத்து தான் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? கிரிப்டோ கரன்சி இது ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கதா ஒரு செய்தி படிச்சிருப்பீங்க. இதற்கான தேவை இப்ப என்ன வந்தது, இதனுடைய பின்னணி என்ன, இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல கிரிப்டோ கரன்சியை பல்வேறு நாடுகள் பலவிதமாக டீல் பண்றாங்கிறத புரிஞ்சுக்கணும். வெகு சில நாடுகள் தான் இதை கரன்சி அப்படின்னு ஏத்துக்கிட்டு இருக்காங்க, விரல் விட்டு எண்ணிடலாம். பெரும்பாலான நாடுகள் இதை கரன்சியா ஒத்துக்கிறது இல்லை. இது முதலாவது. ரெண்டாவது, சில நாடுகள்ல இதை கமாடிட்டியா டீல் பண்றாங்க. அதாவது தங்கம் வாங்கி விற்கிற மாதிரி, வெள்ளி வாங்கி விற்கிற மாதிரி இது ஒரு கமாடிட்டி, இதையும் வாங்கி விற்கலாம், இதுல வரக்கூடிய லாபத்திற்கு அதற்கு தக்க வரி விதிக்கப்படும் சொல்றாங்க. மூன்றாவதாக இதை ஒரு செக்யூரிட்டியா டீல் பண்றாங்க சில நாடுகள்ல, அதாவது பங்குகள் மாதிரி, கடன் பத்திரங்கள் மாதிரி. நாலாவதாக சொத்தா, ப்ராப்பர்ட்டியா, அசட்டா டீல் பண்றாங்க சில நாடுகள்ல. சோ இது கரன்சியா இருக்கலாம், கமாடிட்டியா டீல் பண்ணலாம், அல்லது செக்யூரிட்டிஸா டீல் பண்ணலாம், அல்லது அசட்டா டீல் பண்ணலாம். இப்படி 4 இருக்கு. இந்தியாவில் இது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் வருமான வரி சட்டத்துல இதை ஒரு ப்ராப்பர்ட்டியா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, சொல்லிதான் வச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஏன் சார் இப்ப கோர்ட்டுக்கு இந்த தேவை என்ன வந்தது அப்படின்னா, இந்த கேஸ்னால எழுந்திருக்கு. இந்த கேஸ்னுடைய இதுல ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருமான வரி சட்டத்துல சொல்றது மட்டும் சட்டமாகாது. அது வருமான வரிக்கு மட்டும்தான் அந்த சட்டம் அப்ளிகபிள் ஆகும். ஒருத்தர் சம்பாதிச்சிருக்கக்கூடிய, ஈட்டி இருக்கக்கூடிய லாபத்தின் மீது, வருமானத்தின் மீது வருமான வரி போடுறதுக்கு மட்டும்தான் அந்த இப்படி கருதுகிறார். இது டீம்டுன்னு சொல்றது, டீம்டு ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்றது. அது சட்ட ரீதியாக வராத பணமா கூட இருக்கலாம், நீங்க இல்லீகலா சம்பாதிச்ச பணமா கூட இருக்கலாம். அந்த இல்லீகலா நீங்க பண்ணதுக்கான நடவடிக்கைகளை வேறு துறை, அரசனுடைய வேறு துறை எடுக்கும். நீங்க தவறாக ஈட்டிய பொருளுக்கான அதுக்கான நடவடிக்கைகளை அந்த துறை பார்த்துக்கும். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டா இருக்கலாம், அல்லது ட்ரக்ஸுக்குள்ள டிபார்ட்மெண்டா இருக்கலாம், அவங்க பார்த்துக்குவாங்க. பட் அந்த வருமானத்துக்கு வரி கட்டுறதுங்கிறதுக்கு ஒரு இது இருக்கு இல்லையா, அது வருமான வரி துறையினுடையது. அந்த அளவுக்கு அதை அவங்க ப்ராப்பர்ட்டியா ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் அது மட்டுமே செல்லுபடி ஆகாது. அதனால சட்டத்துல அதுக்கு ஒரு இது வேணும். இப்ப கோர்ட் இப்ப சொல்லியிருக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. இது ஒரு இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல சொல்லியிருக்கிறது ஒரு காரணம். அதை தாண்டி நாங்களுமே இதை அசட்டா ரெகக்னைஸ் பண்றோம், ஒரு ப்ராப்பர்ட்டியா ரெகக்னைஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கேள்வி எதனால எழுந்ததுன்னா, வசீர் எக்ஸ்னு சொல்லி ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அந்த செய்திகள்ல வந்திருக்குது. அவர்களுக்கும் அங்கு ருத்தி குமாரின்னு சொல்லி ஒருத்தர் 2 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து வாங்கியிருக்காங்க 3532 XRP காயின்ஸ். ஏதோ ஒரு சிக்கல்ல அந்த ஸ்டோரேஜ் அந்த இது தொலைஞ்சு போயிடுச்சு, ஹேக் ஆயிடுச்சு. அதற்கு நாங்க பொறுப்பு இல்லைங்கிறாங்க இவங்க. நீங்க உங்கள்ட்ட தானே கொடுத்து வச்சிருந்தேன், நான் தானே என்னுடைய சொத்து இல்லையா, அது என்னுடைய சொத்தை நீங்க தொலைச்சிட்டீங்க, எனக்கு அதுக்கு நீங்க இது பண்ணணும்னு சொல்றாங்க. அது சொத்து இல்லை இப்படின்னு ரிப்போர்ட் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க கூட இன்ஃபேக்ட் இது நாங்க சிங்கப்பூர் கோர்ட்ல போட்டு நாங்க இதை ரிசால்வ் பண்ணிக்கணும் எங்க அக்ரிமெண்ட் படிலாம் சொல்றாங்க. பட் ஆனா இப்ப எங்க கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது இவருக்கு சொத்து, இவருடைய சொத்துக்கு நீங்க தான் பொறுப்பு, அதனால நீங்க அதை பண்ணி கொடுக்கணும், செட்டில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த டிபேட் டிஸ்கஷன்ஸ்ல தான் இது வந்திருக்குன்னா, இறுதியான தீர்ப்பு வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. அப்கோர்ஸ் நான் சட்ட ரீதியான ஒரு வல்லுநரோ அல்லது கிரிப்டோ கரன்சியில் எக்ஸ்போர்ட்டோ கிடையாது. நான் படித்து எனக்கு தெரிந்த அந்த சட்ட நுணுக்கங்களை வச்சு இந்த கேஸ் படிச்ச வரைக்கும் உள்ளதை வச்சு நான் சொல்றேன். ஸோ இப்போ இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கமாடிட்டி அல்ல, இது ஒரு செக்யூரிட்டியோ ஷேர் மாதிரி, ஈக்விட்டி மாதிரி கிடையாது. அதே மாதிரி கரன்சி இல்லைங்கிறது இப்ப தெளிவா இருக்கு இந்திய அரசு. இது ஒரு அசெட் அல்லது ப்ராப்பர்ட்டி. இதனுடைய மீதான வரி என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, வருமான வரியை பொறுத்த வரைக்கும் இதுல பண்ணக்கூடிய வணிகத்துல வரக்கூடிய நஷ்டத்தை நீங்க லாபத்துல சரி பண்ணவே முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணி மிச்சத்துக்கு வருமான வரி கட்ட முடியாது. நஷ்டம் தான். ஆனால் வருமானத்திற்கு முழுக்க நீங்க அந்த லாபத்திற்கு முழுக்க வரி கட்டணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கான செலவு இருக்கு இல்லையா, அது வாங்குறதுக்கு விற்கிறதுக்கான கமிஷன் கொடுத்துருந்தீங்கன்னா, அந்த செலவு அல்லது ஸ்டோரேஜ் கொடுத்த செலவு எதையும் நீங்க எக்ஸ்பென்ஸா கிளைம் பண்ண முடியாது. சோ நஷ்டத்தை கிளைம் பண்ண முடியாது, எக்ஸ்பெண்டிச்சரை கிளைம் பண்ண முடியாது. அதுல வரக்கூடிய லாஸை நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. நெட்டா வரக்கூடிய லாஸை அடுத்தடுத்த வருஷங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த வருஷம் வரக்கூடிய லாபத்துல அட்ஜஸ்ட் பண்ணலாங்கிற ப்ரொவிஷன் பங்குச்சந்தை முதலீடுகளுக்கு இருக்கு, மற்ற முதலீடுகளுக்கு கேபிட்டல் கெயின்லாம் இருக்கு. இதுக்கு அது கிடையாது. வரக்கூடிய லாபத்துக்கு மட்டும் நீங்க பிளாட் ரேட்டா 30% கட்டணும். பிளாட் அப்படியே நீங்க அது எந்த வருமான வரி சட்டத்தை இதுல இருந்தாலும் செட் ஸ்லாப்ல 30% பிளாட்டா கட்டணும். ஒரு சொத்துன்னு சொல்லும் பொழுது அதை வாங்கலாம், விற்கலாம், அதனுடைய பலன்களை அனுபவிக்கலாம், அதுல வரக்கூடிய லாபத்தை என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தது நீங்க தானே, அதனால நீங்க அந்த எக்ஸ்சேஞ்ச் தான் அதுக்கு பொறுப்புங்கிறதையும் இதுல சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி சார். அடுத்ததா இப்போ நம்ம மார்க்கெட்டினுடைய நிலவரம் குறித்து நம்ம விக்னேஷ் கிட்ட கேட்கலாம். விக்னேஷ் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு சந்தை ஒரு உயர்வுல முடிஞ்சிருக்கு. இந்த உயர்வு ஏன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு சென்செக்ஸ் ஒரு 567 புள்ளிகள் உயர்ந்திருக்கு. நிப்டி ஒரு 170 புள்ளிகள் ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு. 1638 பங்குகள் அட்வான்ஸ்,
1507 பங்குகள் டிக்ளைன். பிராடர் மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. நிப்டி 500 வந்து ஒரு 0.65% ஏறி இருக்கு. மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து ஏற்றம் கண்டிருக்கு. இதுக்கு வந்து முக்கியமான காரணம்னா யூஎஸோட இன்ஃபிளேஷன் டேட்டா தான் அதுக்கு பிரதானமான காரணம். இந்த செப்டம்பர் மாசத்துக்கான இன்ஃபிளேஷன் டேட்டா வந்து கடந்த வெள்ளிக்கிழமை வெளியானுச்சு. அதுல வந்து இன்ஃபிளேஷன் 3% இருக்கு அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. முந்தைய ஆகஸ்ட் மாசத்துல 2.9% இருந்தது. அதுல இருந்து ஏற்றம் கண்டிருக்கு. ஆனாலுமே மொத்த எதிர்பார்ப்பு வந்து 3.1% இருக்கும் அப்படிங்கறதுதான் ஓவரால் எதிர்பார்ப்பா இருந்துச்சு. எதிர்பார்ப்பை விட கொஞ்சம் குறைவா தான் இருக்கு, 3% தான் இருக்கு. அப்படிங்கும் போது அமெரிக்க சந்தை வந்து ஒரு சாதகமா ஏற்றம் பண்ணுச்சு. வெள்ளிக்கிழமை வர்த்தகத்துல வந்து டவ் ஜோன்ஸ் ஒரு 1%, S&P 500 இண்டெக்ஸ் வந்து ஒரு 0.8%, நாஸ்டாக் ஒரு 1% மேல ஏற்றம் பண்ணுச்சு. அமெரிக்க சந்தை நல்ல ஏற்றத்தோட முடிவடைஞ்சதுன்னா அதோட பிரதிபலிப்பா இந்திய சந்தையும் இன்னைக்கு ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு. அதோட முக்கியமா டெக்னிக்கலா பார்க்கும்போது முந்தைய தினமா வெள்ளிக்கிழமை வர்த்தக முடிவு அந்த க்ளோசிங் பிரைஸோட நல்ல ஏற்றத்திலே வந்து இந்திய சந்தை முடிவடைஞ்சிருக்கு. வெள்ளிக்கிழமை ஹையை விடவும் அதிகமா ஏற்றத்துல முடிஞ்சு க்ளோஸ் ஆயிருக்கு. குறிப்பா பர்டிகுலர் செக்டார்ஸ் வைஸா நம்ம எதுவும் சொல்லலாமா? இந்த செக்டார்ஸ் நல்லா இன்னைக்கு பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு. நிப்டி பிஎஸ்யூ பேங்க் பொதுத்துறை வங்கிகள் இண்டெக்ஸ் வந்து 2% மேல ஏற்றம் கண்டிருக்கு. அதே மாதிரி ரியல்டி வீட்டுமனைத்துறை அதுவும் ஒரு 1.46% ஏற்றம் கண்டிருக்கு. மெட்டல் ஸ்டாக்ஸ் நல்ல வளர்ச்சி கண்டிருக்கு 1.16%. அதே மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் செக்டார்ஸ் வந்து 1.5% இன்னைக்கு ஏற்றம் கண்டிருக்கு. ஓவராலாவே ஒரு நல்ல ஏற்றம் தான் இன்னைக்கு இருந்திருக்கு. கமாடிட்டிஸ் அப்படின்னு வரும்போது அதனுடைய நிலவரம் எப்படி இருக்கு விக்னேஷ்? க்ரூட் ஆயில் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஏற்றம் இறக்கம் அப்படி இல்லாம ஓரளவுக்கு ஒரு சேமா தான் இருக்கு. இந்திய சந்தையிலையும் சரி உலக சந்தையிலையும் சரி. ஏற்கனவே க்ரூட் ஆயில் ஓரளவுக்கு விலை ஏறிடுச்சு. நீங்க வந்து பெரிய ஏற்றமும் இருக்குமோ இல்லை. ஆனா கோல்டு பிரைஸ் பாத்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2% இறங்கி இருக்கு. அதே மாதிரி சில்வர் விலையும் வந்து கிட்டத்தட்ட 2% இறங்கி இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா யூஎஸ் டாலருக்கு வந்து அதே மாதிரி டாலர் பாத்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸோட மதிப்பு வந்து பெரிய ஏற்றமோ இறக்கமும் இல்லாம பிளாட்டா தான் இருக்கு. ஆனா இந்தியன் ரூபாய் மதிப்போட வந்து கொஞ்சம் இறங்கி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 0.5% இறங்கி இருக்கு. ஒரு 40 பைசா அப்படின்னு சொல்லலாம் சரிவு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இம்போர்ட்டர் சைட்ல வந்து அதிக டிமாண்ட் இருக்கு. இம்போர்ட்டர் சைடு வந்து டாலர்ஸ்க்கு அதிக டிமாண்ட் இருக்குன்னு ட்ரேடர்கள் வட்டாரத்தை சொல்றாங்க. முக்கியமா ஆயில் கம்பெனிஸ் அவங்க இம்போர்ட்டர்ஸா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அதிக அளவுல டாலருக்கு டிமாண்ட் இருக்கிறதுனால ரூபாய் மதிப்பு இன்னைக்கு சரிவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு முக்கியமான காரணம். மற்றபடி இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு வர வியாழக்கிழமை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவங்களும் சந்திக்க இருக்கிறாங்க. அமெரிக்கா சீனா இடையான வர்த்தக பதற்றம் குறைய போகுது அப்படிங்கிற ஒரு பொதுவான எதிர்பார்ப்பு இருக்கு. அதுவும் இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். சரி, நம்ம தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில Q2 ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கவனிக்க வேண்டிய Q2 ரிசல்ட்ஸ் எது? இந்திய நாளோட Q2 ரிலீஸ் ஆயிருக்கு. அவங்க முக்கியமான வருவாய் வந்து ஒரு 7% சரிஞ்சிருக்கு, 1.79 லட்சம் கோடி ரூபாய். ஆனா ப்ராஃபிட் வந்து ஒரு 34% வளர்ந்திருக்கு, 7,610 கோடி ரூபாய். மார்ஜினும் ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிருக்கு. மார்ஜின் வந்து 6.5% 8.2% முன்னேறி இருக்கு. எபிட்டா ஒரு 16% வளர்ந்திருக்கு. இந்த மொத்தமா ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது பெட்ரோகெமிக்கல்ஸ் பெட்ரோலியம் அந்த செக்மெண்ட்ஸ்ல வந்து அவங்களுக்கு வருமானம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா அந்த ஈடுகட்டும் வரையா வந்து கேஸ் செக்மெண்ட்ல அவங்களுக்கு வந்து வருமானம் நல்ல வளர்ச்சி கண்டிருக்கு. இது இந்தியன் ஆயில்ல. அடுத்து அதானி எனர்ஜி அவங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்து ஒரு 7% வளர்ந்திருக்கு, 6,380 கோடி ரூபாய். ஆனால் லாபம் வந்து ஒரு 21% சரிஞ்சிருக்கு, 534 கோடி ரூபாய். இந்த ரிசல்ட்ஸ்ல வந்து ஒரு ஒன் டைம் கேனா ஒரு ஒன் ஆஃப் ஈவெண்டா ஒரு முறை மட்டும் கிடைச்ச லாபமா பாத்தீங்கன்னா 215 கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து கனரா ரோபிகோ ஏஎம்சி ஒரு முக்கியமான மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, ரீசெண்டா தான் லிஸ்ட் ஆச்சு, ரொம்ப ரீசெண்டா லிஸ்ட் ஆன கம்பெனி. இவங்க இப்ப ரிசல்ட்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. இவங்களோட வருவாய் வந்து ஒரு 3% வளர்ந்திருக்கு, 107 கோடி ரூபாய். ஆனா ப்ராஃபிட் லாபம் வந்து ஒரு 3% சரிஞ்சிருக்கு, 49 கோடி ரூபாய். சமீபத்துல லிஸ்ட் ஆன பங்கு, இதோட பங்கு விலை நாளைக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அது சோனா பிஎல்டபிள்யூ இவங்களுக்கும் வருவாய் வந்து ஒரு 23% வளர்ந்திருக்கு, 1,138 கோடி ரூபாய். லாபம் ஒரு 20% வளர்ந்திருக்கு, 144 கோடி ரூபாய். நல்ல ரிசல்ட்டா இருக்கு. எஸ்ஆர்எஃப் அவங்களோட ரெவன்யூ வந்து ஒரு 6% வளர்ந்திருக்கு, 3,640 கோடி ரூபாய். லாபம் 93% வளர்ந்திருக்கு, 388 கோடி ரூபாய். இவங்க சூப்பரா இருக்கு இவங்களோட ரிசல்ட். இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஐபிஓக்கள் ஏதாவது இருக்கா? பெரிய மெயின் போர்டு ஐபிஓ எதுவும் இல்லை. ஆனா எஸ்எம்இல ஒண்ணு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஜேஎஸ் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. அக்டோபர் 29 உங்களோட ஐபிஓ முடியுது. ஐபிஓ சைஸ் 28.63 கோடி ரூபாய். ஒரு பங்கின் விலை பட்டை பிரைஸ் பேண்ட் வந்து 116 to 122 ரூபாய். இவங்க வந்து கொல்கட்டாவை பேஸ் பண்ண ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனி. ட்ரக் சர்வீஸ், கார்கோ
அந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. டொமஸ்டிக்லயும் பண்றாங்க, அதே மாதிரி இன்டர்நேஷனல் பண்றாங்க. இன்டர்நேஷனல்னா இந்தியால இருந்து நேபாள், நேபாள்ல இருந்து இந்தியா, அந்த மாதிரி ட்ரக் சர்வீஸ் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு SME IPO, மிலிட்டரி எச்சரிக்கையா இருக்கணும். ரொம்ப நன்றி விக்னேஷ், நிறைய செய்திகள் சொல்லியிருக்கீங்க. நாளைக்கு நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. வகை வகையான பலகாரங்களுக்கு SVS அக்மர் கடலை மாவு, அரிசி மாவு மற்றும் முறுக்கு மாவு. தரத்திலும் நம்பிக்கையிலும் நிலைத்து நிற்கும் 91 ஆண்டுகால பாரம்பரியம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம்.